இந்த சைட்டை தாண்டியே வந்து பார்த்திங்கன்னா உள்ள நிறையா சைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போசல்ஸ் இருக்குது. இப்போ ரோடும் போட்டுட்ருக்காங்க. நம்ம வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இந்த சைட் கவர் பண்ணும்பொழுது நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆஹா, வசந்த் அப்போவே ஃப்ரண்ட்டில் போட்டாரே, அப்போவே இது வாங்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிடிசிபி ரெரா அப்ரூவ் சைட்டுங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்ரூவல் வந்திருக்குது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் குடுவாஞ்சல் நெல்லிக்குப்பம் ரோடு காரிடாரில். இதே மாதிரி பக்கத்துலேயும் இந்த ரோடுக்கு அப்புறம் 26 பிளாட்டுக்குள்ளே டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பிளாட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் உடனே வீடு கட்டுற மாதிரி பிளாட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி லேஅவுட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேஅவுட் உங்களுக்கு சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. அதுவும் முழுக்க புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடியோக்கு பின்னாடியே பார்க்க முடியும். அந்த புக்கிங் ஆஃபீஸ் பின்னாடி நீங்கள் பாருங்களேன், அந்த ஸ்ட்ரீட் போட்டிருக்காங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் ஆஃபீஸ். அது பின்னாடி எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ட்ரோன் ஷாட்லேயும் எடிட்டர் தம்பி காமிச்சிருங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த சைட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது சென்னை சரௌண்டிங்கில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இல்லை உடனே வீடு கட்டுற மாதிரி நல்ல கனெக்டிவிட்டியோட பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவையும் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலா ஹவுசிங். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்டாக பிள்ளைனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை இன்னைக்கு விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பக்கம் பார்க்க முடியும். காம்பவுண்ட் வால் ஒட்டி அப்படியே ஒரு சர்க்கிள் காமிச்சிரும். வாங்க அப்படியே என்ன பாருங்கள், அப்படியே பாருங்கள். இந்த பக்கமும் வீடுகள் இருக்கா, அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேஸ் 2. அந்த பக்கமும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது. அந்த ஒயிட் டேங்க் வீடுகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். டிடிசிபி ரெரா அப்ரூவல் சைட்டுங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்ரூவல் வந்திருக்குது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் குடுவாஞ்சல் நெல்லிக்குப்பம் ரோடு காரிடாரில் காயிரம்பேடில் இருக்குங்க. முக்கியமாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காயிரம்பேடே இன்றைக்கி கிடையாது. அந்தளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு காயிரம்பேடுன்றதை பற்றி தெரியாது, அதனால் நான் சொல்கிறேன். குடுவாஞ்சல் நெல்லிக்குப்பம் ரோட்டில் நம்ம குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டியிலேருந்து நம்ம டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு நோக்கி போகும்பொழுது பஸ் ஸ்டாண்ட் தாண்டோன்னே லெஃப்ட் வருவாங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு காயிரம்பேடு ஜங்ஷன் வரும். நீங்கள் அத்தியாவசிய பொருள் எது வேணும், ஒரு கிளினிக், மெடிக்கல்ஸ் எது வேணும் அப்படின்னாலும் இங்கேயே உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் ஜிஎஸ்டி வரைக்கும் போக தேவை இருக்காது. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டிட்டு வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வீடு வாங்கிட்டும் வந்திருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய லொக்கேஷனாக பார்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டுங்க. இந்த சைட்டை தாண்டியே வந்து பார்த்திங்கன்னா உள்ள நிறையா சைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போசல்ஸ் இருக்குது. இப்போ ரோடும் போட்டுட்ருக்காங்க. நம்ம வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இந்த சைட் கவர் பண்ணும்பொழுது நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆஹா, வசந்த் அப்போவே ஃப்ரண்ட்டில் போட்டாரே, அப்போவே இது வாங்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா காயிரம்பேடு ஜங்ஷன்லேருந்தே ஜஸ்ட் வந்து 650 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த லேஅவுட் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. காயிரம்பேடு ஜங்ஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் OMR ரோட் கட் ஆகுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்குப்பம் திருப்பூர் வழியாக OMR வரைக்கும் நீங்கள் கனெக்டிவிட்டி அசஸ் பண்ணிக்கலாம். ரைட்டில் ஒரு ரோட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலிவந்தப்பட்டு வழியாக மறைமலை நகர் வரைக்கும் செல்லும் வழி. அது வழியாக வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வருங்க. ஒரு 100 மீட்டர்ஸ் தாண்டி அந்த மெடிக்கல் ஷாப் ஒட்டி உள்ள ரைட்டில் வந்தீங்கன்னா இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோடு தான். உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து கலிவந்தப்பட்டு வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த பஸ் ஃபெசிலிட்டியும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாம்பரத்துலேருந்து திருப்பூர், கொட்டமேடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காயிரம்பேடு ஜங்ஷனில் நின்று போகுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் கனெக்டிவிட்டியும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது, SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலம்மாள் ஸ்கூல் கலிவந்தப்பட்டு கேம்பஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, சத்யாசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இங்கேருந்தே பார்த்தாலே உங்களுக்கு SRM அதெல்லாம் தெரியுது. ஜோகோ ஐடி பார்க் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லேண்ட்மார்க் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் நிறைய ஞாபகம் வந்திருக்கும். சென்னையோட முக்கியமான அடையாளமாக இப்போ ஆகியிருக்கக்கூடிய கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடையில் வந்துருச்சு. அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் நல்ல டிராஸ்டிக் க்ரோத் இருக்கும். வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் சாப்பிடாம ஓடி வந்துட்டேன். இன்னும் சாப்பிடணும்னு சொன்னால் திட்டுவிடும், அப்புறம் பேசிக்கிறேன். இந்த சைட் பேர் வந்து பார்த்திங்கன்னா வசந்தம் அவென்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 டெவலப் பண்ணுறேங்க. ஃபேஸ் 1ல் மொத்தம் 26 பிளாட் இருக்குது. ஃபேஸ் 2ல் மொத்தம் 26 பிளாட் இருக்குது. மினிமம் 705 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இப்போ ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. புத்தம் புது லே அவுட்டுங்க. அப்ரூவல் நம்பர் டிடிசிபி வந்து பார்த்திங்கன்னா 217/2027. 30 ஃபீட் 24 ஃபீட் ரோட் கொடுத்துருவாங்க. சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டோட ஒர்க் இப்போ நடந்துகிட்ருக்கு. அநேகமாக அடுத்த வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி பக்கத்துலேயும் இந்த ரோடுக்கு அப்புறம் 26 பிளாட்டுக்குள்ளே டெவலப்மெண்ட் போயிட்டுருக்குங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3500 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம், நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் வீடு கட்டிட்டு வர மாதிரி லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கேஷ் எடுத்துகிட்டு வரலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படின்னா தாராளமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க வாங்கி வைக்கலாம். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க.
இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை விட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.